சோ இப்போ வந்துட்டு நம்ம நிறைய டெய்லர்ஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்றது என்ன அப்படின்னா பிளவுஸ் எல்லாம் ஷோல்டர் வந்து முன்பக்கம் இறங்கி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சைடுல இறங்கி வரதுக்கு நிறைய காரணம் இருக்கு. நான் அது தனியா ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து ஃப்ரண்ட்ல இறங்குறதுக்காக மட்டும்தான். இது எப்படி சரி செய்யலாம், இது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறது தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. 2 பேருக்கு மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கும். ஒன்னு செஸ்ட் வந்து அதாவது பஸ்ட் சைஸ் வந்து பெருசா இருக்கிறவங்களுக்கு, அவங்க ஒல்லியா இருந்தாலும் சரி நல்லா குண்டா இருந்தாலும் சரி, பட் பஸ்ட் சைஸ் வந்து நல்லா பெருசா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஃப்ரண்ட் வந்துட்டு இறங்கி வரும். இன்னொன்னு அவங்க பாடியை வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும், முன்பக்கம் வளைஞ்ச மாதிரி, அதாவது நம்ம கூன் போட்டிருக்காங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஷோல்டர் இறங்க தான் செய்யும். சோ அது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்றேன். ஜஸ்ட் இது டிப்ஸ் தான். இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு 90% வந்து இறங்காது, ஆனா 100% சிலருக்கு வந்து இறங்காம இருக்காது. ஆனா அது 90% வந்து இறங்காம பெர்ஃபெக்ட்டா வந்து தைச்சு கொடுக்க முடியும். சோ எப்படி வந்து நான் இது கட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா டிப்ஸ் மட்டும் சொல்றேன், பாத்துக்கோங்க. வந்து லைனிங் போட்டிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட். நம்ம மெயினா இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்ல மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பேக்ல எல்லாம் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. இது மெயினா பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பாடியா இருக்காங்க, அதாவது பஸ்ட் சைஸ் பெருசா இருக்கிறவங்களுக்கு தான் நான் இது சொல்றேன். இன்னொரு பாடி ஷேப்க்கு நான் அப்புறமா சொல்றேன். நீங்க அளவு பிளவுஸ் கொடுத்தாலும் சரி, நீங்களே வந்து அளவு எடுத்து தைச்சாலும் சரி, இந்த மாதிரி பஸ்ட் பெருசா இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது முன்கழுத்து உயரம் இருக்கு பாத்தீங்களா, இந்த உயரத்தை நீங்க கொஞ்சம் கம்மியா தான் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து 7 இன்ச் தேவைப்படுது அப்படின்னா நீங்க 6 இன்ச் 1 இன்ச் கண்டிப்பா கம்மி பண்ணலாம். அப்படி பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவாவே வந்து கீழே இறங்கி இருக்கும். பஸ்ட் பெருசா இருக்கிறப்போ நீங்க பிளவுஸ் போட்டா அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா கொஞ்சம் கீழே இறங்கி வரும். அப்ப நீங்க 7 வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் இறங்குறப்போ 7.5 ஆயிரும். அது ஒண்ணு ஃப்ரண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த பஸ்ட் வந்து வெளியில கொஞ்சம் தெரியற மாதிரி அசிங்கமா தெரியற மாதிரி இருக்கும். இன்னொன்னு ஷோல்டர் கண்டிப்பா இறங்கும். அதுக்கு பதிலா பாருங்க, நீங்க 1 இன்ச் கம்மி பண்ணி பாருங்க, ஷோல்டர் இறங்காது. அதே சமயம் ஓரளவுக்கு வந்துட்டு அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி கழுத்து வந்து கொஞ்சம் லூஸ் கொடுத்து இறங்குறப்ப உங்களுக்கு கரெக்டான அளவுலயும் வந்து நிக்கும். பஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கும். ஆனா அவங்களுக்கு கண்டிப்பா இதோட அகலம் இருக்கு பாத்தீங்களா, முன்கழுத்து அகலம் கீழே இருக்கு இல்லீங்களா, இதை வந்து நீங்க நல்லா கொஞ்சம் டீப்பா எடுத்துக்கணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து போட்டுக்க முடியும். அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம். இப்ப இவங்களோட உயரம் பாத்தீங்கன்னா 15 இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி 15 இருக்கு. ஒருவேளை இந்த மாதிரி பஸ்ட் வந்து பெருசா இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் தெரியாம இறக்கத்தை ஜாஸ்தி வச்சிருவாங்க, அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு. அப்படி கிடையாது. அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி, அவங்க பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க முன்பக்க உயரத்தையும் வைக்கணும். அப்படி வச்சீங்கன்னா மட்டும்தான் அது வந்து இழுக்க இருக்கீங்க. இப்ப லூஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த கிளாத் வந்து 15 இருந்தா போதும். நீங்க 15 வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த அரை இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி இந்த கிளாத் லூஸ் கொடுக்கும். அதனாலயும் வந்துட்டு நமக்கு கீழே இறங்குற மாதிரி இருக்கும். சோ அப்படி இறங்குறப்பையும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஷோல்டர் வந்துட்டு கீழே இழுத்துட்டு வந்துடும். சோ இதை கண்டிப்பா நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். நீங்க செய்ய வேண்டியது முன்பக்கத்தோட அதாவது முன்பாடியோட உயரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த உயரத்தை அரை இன்ச் குறைச்சுக்கோங்க. கழுத்தோட உயரம், முன்கழுத்து உயரம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மினிமம் அரை இன்ச் குறைச்சு பாருங்க. 1 இன்ச் குறைக்க வேண்டாம். உங்களுக்கு வந்து அவ்வளவு கான்பிடன்ட் இல்லைன்னா 1 இன்ச் குறைக்க வேண்டாம், அரை இன்ச் குறைச்சு பாருங்க. அவங்க போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு கூட நீங்க 1 இன்ச் வேணும்னா அடுத்த தடவை இது பண்ணிக்கலாம். சோ இந்த 2 அளவையும் நீங்க கம்மி பண்றப்ப அந்த பஸ்ட் வந்து நல்லா டைட்டா பிடிச்சுக்கும். அப்படி பிடிக்கிறப்ப எக்கார்ந்து கொண்டு கீழே இழுக்கவே இழுக்காது. சோ ஷோல்டர் ஃப்ரண்ட்ல இழுத்துட்டு வராது. ஓகே, இன்னொரு பாடி பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் கொஞ்சம் கூன் போட்ட மாதிரி இருப்பாங்க, முன்பக்க பாடி வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா 100% கண்டிப்பா அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க பாடி ஷேப்பே அப்படிதான் இருக்கு. சோ அப்ப பின்னாடி வந்து மேல ஏறிக்கும், ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரண்ட்ல இறங்கிக்கும். அவங்களுக்கும் நீங்க சேம் இதே மெத்தேட ட்ரை பண்ணுங்க. முன்கழுத்து உயரத்தையும் கம்மி பண்ணுங்க, அதே மாதிரி முன்பாடியோட உயரத்தையும் வந்துட்டு ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா அவங்களுக்குமே ஒரு 70 to 80% வந்துட்டு முன்பக்கம் இறங்காத கரெக்டா இருக்கும். சோ இந்த மாதிரி இறங்குறவங்களுக்கு நீங்க இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது, பின்பாடி உயரம் இருக்கு இல்லைங்களா. இப்ப 14 இன்ச் தான் பின்பாடி உயரம் அப்படின்னா நீங்க ஒரு அரை இன்ச் சேர்த்து 14.5 இன்ச் வச்சுக்கோங்க. அப்படி ஒரு வேலை கொஞ்சம் முன்னாடி இறங்குற மாதிரி, ஏன்னா நான் சொல்லிருக்கேன் இது ஒரு 80% தான் வந்துட்டு 80 to 90% தான் அது வந்து கரெக்டா பண்ண முடியும் அப்படின்னு. சோ அப்படி ஒரு வேலை மேல ஏறப்ப பின்னாடி ரொம்ப மேல ஏறிக்கும். அப்படி ஏறாம உங்களுக்கு கரெக்டான அளவுல இருக்கும். பின்னாடி வந்து பிளவுஸோட உயரத்தை கூட நீங்க அரை இன்ச் அதிகப்படுத்திக்கலாம். மத்தபடி நீங்க வேற எந்த அளவுகளையும் எங்கேயுமே நீங்க சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இந்த 2 அளவை மட்டும் முன் பக்கத்துல நான் சொன்ன மாதிரி அளவுகளை குறைச்சு பாருங்க. கண்டிப்பா இந்த ஷோல்டர் இறக்கம் வரவே வராது. சோ கண்டிப்பா இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ்க்கு நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க.